வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வார கேப்டனா பிரஜன் கேப்டனா ஆக்கப்பட்டிருக்கிறாரா ஆனாரான்னு தெரியல. கேப்டன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்னு ஒன்று வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இப்போதைக்கு நம்பலாம்னு நினைக்கிறேன். சில நம்பகத்தன்மையான ஒரு ஐடியிலேருந்து வந்ததுனால இது உண்மையா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கேப்டனா எப்படி பிரஜன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கேப்டன்சி டாஸ்க் நடந்ததுல அதில் சுபிக்ஷா முடிச்சாங்க அந்த டாஸ்க்கை ஃபர்ஸ்ட். அடுத்து அதை விட கம்மியான நேரத்தில் கம்ருதன் முடிச்சிருந்தாரு. அதை விட கம்மியாக தான் எஃப்ஜே முடிச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படின்னு நினைக்கிறேன் முடிச்சு பேலன்ஸ் டாஸ்க்கை முடிச்சிருந்தாரு. அதனால தான் அவர் கேப்டன் ஆனார் ரெண்டாவது முறையா. இந்த முறை பார்த்தீங்கன்னா அடுத்த வார கேப்டன்சி டாஸ்க், அதாவது இந்த வர கேப்டன்சி டாஸ்க்ல எஃப்ஜே கலந்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் குத்தி விட்டாரு. யூஸ்வலாக கேப்டனாக இருக்கிறவங்கள ஒஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூலாக வச்சிருந்தாரு. இந்த சபரி எல்லாம் கேப்டனாக இருக்கும்போது இங்கே சாண்ட்ரா அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு குத்துறதா தான் இருந்தாங்க. ஆனால் கேப்டனை குத்த முடியாது அப்படின்னு சொன்னதுனால அந்த இதுக்கு போல அவங்க அந்த ஆப்ஷன் எடுக்கல, அவங்க வேற ஆப்ஷனை வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ கேப்டனை குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாரு. அதுக்கான காரணம்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த பக்கம் அரோரா விக்கல்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க பிளான் பண்ணி பண்றாங்க, வேணா பிளான் பண்ணி ஒஸ்ட் வாங்கணும்னு ட்ரை பண்றா. அதே போல இந்த பக்கம் எஃப்ஜே பிளான் பண்ணி பண்றாரு. ஸோ ரெண்டு பேருமே பெஸ்ட் வாங்கணும்னு ட்ரை கூட பண்ணல, ஒஸ்ட் வாங்கினா ஒன்னா ஜெயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அரோரா கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி டவுட் எல்லாருக்குமே இருந்தது. அதனாலதான் கனி பார்த்தீங்கன்னா இங்க வியனாவை சொல்லாம வினோத்தை ஒஸ்ட்டு குத்துனாங்க. அது அவங்களே வியனா கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீ அவங்க கூட ஒன்னா ஜெயிலுக்கு போறது எனக்கு பிடிக்கல, அதனால நான் வினோத்தை குத்துறேன் அப்படின்னு. இந்த எஃப்ஜே தம்பியும் ஃபர்ஸ்ட் வியனா தான் சொன்னா. அப்படி எல்லாரும் சிரிச்சதும் பார்த்தீங்கன்னா இதுதான் பிளான் எக்ஸ்போஸ் ஆயிட்டும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில இருக்கிற குடுமையை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டோன்னு அதுக்கப்புறமா தான் ஆப்ஷனை மாத்தினாரு கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா சம்மந்தமே இல்லாம இவனுங்களுடைய பாலிடிக்ஸ்ல கானா வினோத் அங்க பலிகடை ஆக்கப்பட்டார். ஸோ அதனால ஒஸ்ட் குத்துலான்னு சொல்லும் போதே அடுத்த வார கேப்டன்சிக்கு நீ பார்ட்டிசிபேட் பண்ண கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் முடிவு எடுத்துட்டாரு. அதனாலதான் சாட்டர்டே எபிசோட்ல பாத்தீங்கன்னா அந்த அடி அடிச்சாங்க போட்டு எஃப்ஜேவை. கேப்டன்சி ஒண்ணுமே பண்ணல நீ அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கேப்டன் தான் பாத்தீங்கன்னா யாராவது தூங்குனா போய் தூங்காதீங்க, மைக்க மாட்டுங்கன்னு சொல்லணும். ஆனா பிக் பாஸ் பாத்தீங்கன்னா இவனுக்கு தான் அதிகமா சொல்லிட்டு இருந்தாரு, மைக்க மாட்டுங்க எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தூங்காதீங்க எஃப்ஜேன்னு எவ்வளவு நேரம்டா சொல்றது, எத்தனை முறைடா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ஸ் சொல்லிட்டு இருந்தார்ல, தூங்காத தூங்காத தூங்காதன்னு எத்தனை முறை தான் அட்ரஸ் பண்றது அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு மாதிரி கன்ஃபெஷன் ரூம்குள்ள கூப்பிட்டு பிக் பாஸும் வான் பண்ணாரு. அதுவும் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு தெரியும், சாப்பிட்டுட்டு இருந்தவனை பிக் பாஸ் கூப்பிடுறாரு, தூங்கிட்டே இருந்தா எப்படிங்க, தூங்காதீங்க தயவு செய்து, நின்றுட்டே இருங்க நான் சொல்ற வரை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நின்றுட்டே தான் சாப்பிட்டான். அன்னைக்கு நாள் ஃபுல்லா நிக்க வச்சாரு பிக் பாஸ். ஆனாலும் இவன் திருந்தல. ஏன் தூங்குறான் தெரியுமா? ஆதிரை இருக்கும் போதுல இருந்து இவன் பெட்ஷீட்ல தாங்க இருப்பான். காரணம் என்னன்னா நைட்லாம் முடிச்சுட்டு இந்த தடவல் காஜி கண்டென்ட்டை பண்றது. அப்பனா காலைல தூங்கிட்டு தானே இருக்கணும், வேற வழி கிடையாது இல்ல, பாடி ஓரளவு தானே தாங்கும், அதுக்கு மேல தாங்காது இல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் வான் பண்ணாங்க. அதனால கடுப்பாயிட்டு தான் போட்டு அடிச்சாங்க, ஒஸ்ட்டு குத்த விட்டாங்க. இப்ப அவரு கிடையாது போட்டியில. ஆனா பிரஜன் கேப்டன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது. பிரஜன் நாமினேஷன்ல வந்தா எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டேஞ்சர் ஜோன்ல தான் ஒரு 6 பேர் இருந்தாங்கல்ல, அந்த 6 பேர் கொண்ட குழுவுல அவரும் இருந்தாரு, சாண்ட்ராவும் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பிரஜன் கேப்டன் ஆயிட்டாரு. ஸோ நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப். அடுத்து சாண்ட்ரா அவங்க எஸ்கேப் ஆகுறாங்களா? சாண்ட்ரா இவ்வளோ சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆடியன்ஸும் சரி ஓட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் மற்ற கண்டஸ்டன்ட்டோட கம்பேர் பண்ணும்போது. இந்த வாரம் கனி எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸும் வந்துருச்சு. 2வது முறையா வருது, 2வது முறையா காப்பாற்றப்பட்டார் கனி. ஸோ நோ எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன்ல தூக்குனாலும் சாண்ட்ராக்கு ஒன் ஆஃப் த ஆப்ஷன், ஒரு ஆப்ஷன் இருக்கு டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டரியா வைக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சாண்ட்ரா வைக்க முடியாது. இது சேனல் பாத்தீங்களா, நம்ம அப்பவே சொன்னோம்ல, இவர் திட்டமிட்டு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க, ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரையும் வச்சிருப்பாங்க அப்படின்லாம் இப்பவே விமர்சனங்கள் ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படிதானா? அவங்க பிளேவாலையா, மக்கள் ஓட்டாலையா, இல்ல சேனல் காப்பாத்தி கூட்டு போதா? சேனல் காப்பாத்துதுன்னா 2 முறை கனியா தான் காப்பாத்துனாங்க, அது ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்சது. ஏன்னா அந்த நியூஸ் வெளியே லீக் ஆனதுக்கு அப்புறமா நோ எவிக்ஷன் அப்படின்னு சொன்னதும், லீக் ஆனதுக்கு அப்புறமா திவாகரை தூக்கி போட்டதும் ஏற்கனவே நடந்திருக்கு கனி விஷயத்துல. இதுக்கு நம்ம கிட்ட ஆதாரங்கள் இல்ல. ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, போட்டோஸ், குழந்தைங்க போட்டோஸ் கொடுக்குறாங்க கன்வென்ஷன் ரூம்ல கூப்பிட்டு, மற்றவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்விகள் இருக்கு. அதை பத்தி தனியா பேசணும், அதை விமர்சனம் பண்ணலாம். பட் ஆனா இப்படி நாமினேஷன்ல இருந்து இப்போ இவங்களை காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கலாமான்னு தெரியல. பட் சாண்ட்ரா நாமினேஷன்ல வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். போன வாரம் பெருசாலாம் அவங்க கேஸ்ல மாட்டல, அதனால குத்துறது டவுட்டு தான். பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.
பிரஜன் கேப்டன் ஆயிட்டாருன்னா ஆக்சுவலி எஃப்ஜே மாதிரி தான், எஃப்ஜே உடைய சீனியர் வெர்ஷன் தான் பிரஜன் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலே. இல்லைன்னா நான் கம்ருதன் மாதிரின்னு அவர் சொல்லிக்கிறாரு. விஜேஎஸ் கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கிட்டாருன்னு பார்த்தோம். இப்போ இந்த ஸ்கூல் டாஸ்க்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பெருசாக எதுவும் சம்பவம் பண்ணல. ஆனால் 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிட்டு பெருசாக வார்த்தையை விடல. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க படப்படப்பா நின்றுட்டே இருந்தாங்க, அது சாண்ட்ரா. இப்போ இந்த ஒரு வாரம் என்ன பண்ண போறாரு, எப்படி இவர் ஹேண்டில் பண்ண போறாரு? அந்த ப்ரெஷர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா துஷாருக்கு பிடுங்கின மாதிரி இவர்கிட்டையும் பிடுங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேப்டன்சியை. பட் பிடுங்க விடாம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனா இவர் இருக்கலாம், ஆனால் வேலையெல்லாம் அவங்க தான் பார்க்க போறாங்க போல இருக்கு. சாண்ட்ரா அவங்க குத்தி இவரை வந்து வேலை வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.